இங்க இவன் போட்டுக்கிட்டு இருந்த செயின கழட்டி அவங்க வீட்ல இருந்த ஒரு பாக்ஸ் மேலயும் வைக்கிறான். அது வச்சதுமே அந்த பாக்ஸுமே ஓப்பன் ஆகுது. இதே மாதிரியான ஒரு பாக்ஸும் பழங்காலத்துல இருக்க ஒரு ராணியோட வீட்லயுமே இருக்கு. இந்த பாக்ஸ தொடச்சு கிளீன் பண்றதுக்காக ஒரு லிக்விடையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அந்த பாக்ஸையுமே தொடச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாட்டில் பாக்ஸ்ல இருந்து மறைஞ்சு போயிட்டு பழங்காலத்துல இருக்க அந்த பாக்ஸ்லயுமே வருது. எங்கடா அந்த பாட்டில் போச்சுன்னு சொல்லிட்டு இவருமே தேடிக்கிட்டே இருக்காரு. இந்த அரண்மனை ஆளுங்களும் பாக்ஸ் வழியா நம்மளுக்கு கடவுள் ஹெல்ப் பண்றா சொல்லி நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு உணவு வேணும்னு சொல்லி எல்லாரும் கெஞ்சி கேக்குறாங்க. இவர் சாப்பிடுறதுக்காக பர்கர்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் மேலயுமே வைக்கிறாரு. டக்குன்னு பார்த்தா அதுவுமே அங்க இருந்து காணாம போயிடுது. நம்ம கேட்டதுமே கடவுள் நம்மளுக்காக கோரிக்கையை நிறைவேற்றுறாரு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப சந்தோஷமா அந்த பர்கர் எல்லாம் சாப்பிடுறாங்க. இந்த பாக்ஸ் உள்ள போற பொருள்லாம் மறைஞ்சு போதான்றதை செக் பண்றதுக்காக இவரும் வீட்ல இருக்க ஒரு ஒரு பொருளையா தூக்கி பாக்ஸ்ல போட்டுக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே காணாம போய்க்கிட்டே இருக்கு. இங்க இருக்க ஆளுங்களும் அந்த பொருள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. எங்களுக்கு தண்ணி பஞ்சமா இருக்கு, கடவுளே தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. பொருள் மட்டும் தான் மறையுமா இல்ல தண்ணியை ஊத்தி செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவருமே குழாவை திறந்துட்டு தண்ணியை ஊத்தினே இருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா டேப் ஓபன் பண்ணி அது உள்ள தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாலும் அது உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட காணோம். இங்க தாண்டா போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த ராணியோட நாட்டுல இருக்க தண்ணீர் பஞ்சமும் தீர்ந்து போகுது.